வாய்ப்புகள்தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்வடையச் செய்கின்றது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று சரியாக இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். அப்படி பட்டுவிட்டேனானால் உடனே இந்த வாக்கினை கேட்டுவிடு. ஏனென்றால் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பல்லவா. இந்த வாய்ப்பை என் குழந்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த கந்தன், அதுவும் இந்த மங்கள நாளில் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதை உன்னிடத்தில் கொண்டு வந்தாலும் அதில் உன் வாழ்க்கை மொத்தமாக அடங்கி இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாகவெல்லாம் இங்கு எதுவும் நடப்பதில்லை. சர்வசாதாரணமாக இங்கு எதுவும் கிடைத்து விடுவதும் இல்லை. எது உன் வாழ்க்கை என்று நீ நம்புகின்றாயோ அந்த வாழ்க்கையைத்தான் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றேன். என் பிரியமே, இந்த முருகனிடத்தில் யார் என்ன வேண்டி நின்றாலும் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன் என்பது நன்றாக தெரிந்ததனால்தானே அப்பன் என்னை தேடி ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கின்றாய். நான் இருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ என்னிடத்திலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றவர்கள், அதிலும் குறிப்பாக தெய்வத்திடமிருந்து கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிட மாட்டார்கள். என்ன நடந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்கான சந்தோஷத்தை நீ எப்பொழுதுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும். நான் எந்நேரமும் உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கு என்னிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைத்து கொண்டே இருக்கின்றது. நல்ல நேரத்தை உனக்கு உன் அப்பன் உருவாக்கி தருகின்றேன். நீ ஒரு நொடி இந்த கந்தனின் முகத்தை உற்று நோக்கிப்பார். அப்பனின் முகத்தில் எத்தனை அமைதி, எத்தனை கருணை தெரிகிறது என்று பார்த்தாயா? எத்தனை குழப்பம் இருந்தாலும், மனதிற்குள் எத்தனை வேதனைகள் இருந்தாலும், சட்டென்று இந்த முகத்தை பார்த்தவுடன் அந்த குழப்பங்கள் எல்லாம் உனக்கு தீர்ந்து விட வேண்டும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள நினைத்து விட்டாயானால் என்றும் உனக்கு நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதுவானாலும் சரி, உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர இந்த அப்பனின் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொல்லி விடுவார்களோ, நம்மை பார்த்து யார் என்ன பேசி விடுவார்களோ என்கின்ற குழப்பங்கள் தான் உனக்குள் அதிகமாக இருக்கின்றதே தவிர நீ உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறாய் என்ற எண்ணம் உனக்கு ஒரு நொடி பொழுதும் இருக்கவில்லை. சந்தோஷத்தை தேடி அலைகின்ற பொழுது, அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுதும் அதை உனக்கு முழுமையாக உன்னை வந்து சேர்வதில்லை என்பதுதான் இந்த கந்தனுக்கு வருத்தமே. என் குழந்தையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ எந்த அளவிற்கு மனமகிழ்ச்சி அடைந்தாய் என்பதை நானும் கண்டேன். ஆனால் சில காலமாக உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு மிகுதியான அளவில் சந்தோஷத்தை கொடுத்து விடுவதில்லை. உனக்கு ஏதோ ஒரு குழப்பம் மனம் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு குழப்பத்தையும் இந்த வாழ்க்கையில் தூக்கி சுமக்காமல் என் பிள்ளை உன்னால் இருக்க முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? காரணம் என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னிடத்தில் இருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லாமும் உன்னை குழப்புகிறது என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் நீயாகத்தான் அந்த குழப்பத்தை உனக்குள் எடுத்து கொண்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, ஒரு நிமிடம் இந்த கந்தனின் முகம் இருப்பது போல உன்னுடைய முகத்தையும் நீ நினைத்துக்கொள். நீயும் அமைதியாகவும் கருணையோடும் உன் முகத்தை கொஞ்ச நேரம் வைத்திருந்து பார். நிச்சயமாக உனக்குள் பல நல்ல மாற்றங்கள் தெரிவதை உன்னால் உணர முடியும்.
உனக்கே உன்னை பற்றிய பல நல்ல விஷயங்கள் தெரிய வரும். சில நேரம் அமைதியாகவும் சில நேரம் பொறுமையாகவும் நாம் இருக்கும் பொழுது நமக்கான சந்தோஷம் நம் வாழ்க்கையில் கிடைப்பதை நம்மால் நிச்சயமாக உணர முடியும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எது வந்தாலும் அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை எப்பொழுதுமே தந்து கொண்டேதான் இருக்கும். நீ ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு அதை உனக்கானதாக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, நான் உன்னை அமைதிப்படுத்த முயற்சி செய்கின்றேன். நான் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வர முயற்சி செய்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நீக்கி உனக்கான சந்தோஷத்தை நீ உணர வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஏன் தெரியுமா? கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பவர்களுக்கு வாழ்நாள் குறைவு. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பவர்களுக்கு வாழ்நாள் அதிகம். ஏனென்றால் சந்தோஷமாக இருப்பவர்களுக்கு நோய் நொடிகள் அத்தனை விரைவில் அண்டி விடாது. ஆனால் எப்பொழுதும் கண்ணீரும் கவலையோடும் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலை அவர்களுக்கு வராது. சோதனைகள் அதிகமாக இருக்கத்தானே செய்கின்றது. நாம் என்ன செய்துவிட முடியும்? ஆனாலும் என் குழந்தை, நீ கொஞ்சம் உன்னுடைய முகத்தை புன்னகையோடு வைத்திருக்க பழகுவாயானால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும். யாருமே இல்லை என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்காக உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்குமாக என் பிள்ளை வருந்த வேண்டிய அவசியமில்லை. தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் இறக்கி வைத்துவிடு. எப்பொழுதுமே பாரத்தை தூக்கி சுமக்க நினைக்காதே. இந்த பாரத்தை எல்லாம் நீ இறக்கி வைத்துவிட்டு உனக்கு எது நல்லது என்பதனை பற்றி மட்டும் நீ சிந்திக்க தொடங்குவாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை நடத்துவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியும். அறியாதது, முடியாதது, தெரியாதது என்று உனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் மற்றவர்களின் பேச்சுக்களை கேட்டு நீ தவறாக எடுக்கின்ற முடிவுகளால் சில நேரம் இவையெல்லாம் உன் கையை விட்டு சென்று விடுகிறது என்பதுதான் உண்மை. இனி இந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ நம்பு. நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கும் பொழுது என்றுமே உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தை, இத்தனை காலமும் நாம் பட்ட வேதனைகளும் நாம் பட்ட கஷ்டங்களும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மீட்டெடுக்க இந்த அப்பன் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் என்பதனை முதலில் புரிந்து கொள். முருகா முருகா என்று நீ அழைக்கும் பொழுதும் சரி, என் முன்னால் நின்று நீ கண்ணீர் வடிக்கும் பொழுதும் சரி, அப்பன் உன்னுடைய உணர்வுகளை என்னுடைய உணர்வுகளாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட நான் வைக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் உனக்கென நான் தருகின்ற விஷயங்களை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும். ஏனென்றால் நடப்பது சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் அது உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள் தள்ளுவதோடு மட்டுமல்லாமல் சந்தோஷத்தையே நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். யாரையும் நம்பி இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. யாரும் உனக்கு எப்பொழுதும் கை கொடுக்க போவதும் இல்லை. அப்படியே கை கொடுக்கின்ற உறவாக ஒன்று இருக்கிறது என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உன்னை விட்டு விலக அவர்கள் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளைக்கென நான் தருவது எல்லாம்
மனமகிழ்ச்சியும் மன சந்தோஷமும். இனி இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே நீ நிறைவாக இருக்க பழகு. என்றும் நான் இருந்து உன் சந்தோஷத்தை உனக்கு மீட்டு தருகின்றேன். கந்தனின் அருளாசிகள் இன்று உனக்கு கிடைத்ததை எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. இப்பொழுதாவது சிரிப்பாயா? இந்த கந்தனை பார்த்து என் குழந்தை நீ புன்னகைப்பாயா? வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.